அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பால் கொழுக்கட்டை. இது தமிழ்நாட்டு முறைப்படி பாரம்பரியமாக எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கும். இது கூட வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி உங்களுக்கு தேவைன்னா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்குவோம். பால் கொழுக்கட்டை செய்யும்போது சில பேர் நீளமாக பிடிப்பாங்க. நாம் இன்றைக்கி உருண்டையாக கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு சிறிதளவு மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நல்லா பிடிச்சி அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சுருவோம். ஒரு பேனில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட 1 கப் பால் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் பாலை நல்லா கொதிக்க விட்டுருவோம். பால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். இடையில இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது நல்லா கலந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம். இது எதுக்குன்னா பால் கொழுக்கட்டை அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும். இது கூட 1 கப்பு வெல்லம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ½ கப்பு துருவிய தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக ½ டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை கூட சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாரம்பரிய முறையில் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. எச்சி ஊறுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சாப்பிட போகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.